கரண் கவினும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. 2, 3 சீன்ஸ்லாம் அப்பா வேற லெவலுங்க. கவின் அடுத்த ஃபியூச்சர்ல நல்ல ஸ்டார் ஆயிருப்பாருங்கிற மாதிரியான ஒரு அடித்தளம் போடுற படம் தான். பட் படமா பார்க்கும்போது அந்த கலைங்கிற கேரக்டருக்கு வந்து நெறைய வேரியேஷன்ஸ் குடுத்துருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து அப்படியே ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் அவரு கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அது. ஸோ பாசிட்டிவ் அவ்வளோதான். ஸோ அங்கங்கே 2, 3 சீன் நல்லாயிருக்கு. கவினுடைய பெர்ஃபார்மன்ஸ், லால் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இந்த படத்தில் நல்லா இல்ல. ஸோ 2 ஹீரோயின் வராங்க. கேவலமான ஒரு சீன்ஸு, கேவலமான கிரிஞ்சான சீக்வன்ஸு. எதுக்கு வராங்கன்னே தெரியல. அந்த ஃபஸ்ட்டு ஹீரோயின்லாம் ஐயோ எப்பா! அவங்க வர்ற சீனே எல்லாமே இந்த படத்தில் தூக்குனீங்கன்னா ஒரு மயிரும் இல்ல. 2வது ஹீரோயின் அதுக்கு மேலே. ஸோ ஒரு டான்ஸ் வேறு இதில் வந்து பொம்பளை கெட்டப்பில் கவின் வருவார். அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு. அது இன்னும் கேவலமாக இருக்கும். அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வச்சு செகண்ட் ஹீரோயினுக்கு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அது அதை விட கேவலமாக இருக்கும். ஸோ ஹீரோ வந்து ஹீரோவாகணுங்கிறது தான் படத்தோட கதை. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹீரோயின் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா திடீர்னு ஆமாம் நம்ம நடிக்கணும், அதான் நான் பேஷன் சொல்லிட்டு திருப்பி பேஷனுக்கு போவாங்க. லைக் திருப்பி அதுக்கப்புறம்